ஹலோ வணக்கம் மக்களே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நேத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். பரவாயில்ல இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சம் மெதுவா தான் இதாகும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நான் அனுபவத்துல வந்த இதுல நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு 60 வயசு முடிஞ்சு 61 நடந்துகிட்டு இருக்குது எனக்கு. இந்த ஏஜ்ல நான் எனக்கெல்லாம் என்ன தெரியும்? எப்படிலாம் வந்தேன் அப்படிங்கிறது வந்து ஒரு முன் உதாரணமா என்னை பார்த்து ஒரு சில பேர் புரிஞ்சுக்குங்க. இதே மாரி நெறைய போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நானும் ஒரு எடுத்துக்காட்டா இந்த மாரி போடலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அ பொதுவா சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சிருப்போம். கூட ஃப்ரெண்ட்ஸுகலாம் இருப்பாங்க. படிப்புல சின்ன 1வது, 2வதுல இருந்தே படிப்பு அவங்களே இருப்பாங்க. அந்த இதையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக இருப்பாங்க. அந்த இதுல வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒரு நம்ம ஒரு மாற்றம் வச்சிருப்போம் மைண்டுக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ்னா உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இவங்க கூட லைஃப் லாங் இருக்கலாம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டில நம்ம பேசிட்டு இருப்போம். ஆனா அவங்க வந்து ஒரு சில பேத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே மைண்டா இருக்காது. ஒரு சில பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸா வாச்சு நல்லாவும் இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சில பேத்துக்கு வந்து இந்த சின்ன வயசுல இருக்கிற ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, நீங்க வயசானதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த ஃப்ரெண்ட்ஸுகளா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்க பார்ப்பாங்க ஆட்டோமேட்டிக்கு. நீங்க என்னடா! நீங்க அப்ப என்ன பண்றீங்கன்னா, உங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்க பார்க்குறாங்க, இல்ல பேசாம இருக்கிறாங்க அப்படின்னா, அது தெரியும். நமக்கு ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சுக்கும். திரும்ப திரும்ப அவங்கள இழுத்து பிடிக்கலாம் அப்படிங்கிறதுல, நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? அ என்னால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு வாங்கி வாங்கி ஏதோ ஒண்ணு குடுத்து திருப்திப்படுத்தலாம். அவங்க திருப்திப்படுத்தி என் கூட இருக்கலாம் அப்படின்னு நான் பண்ணுவேன் நானு. அந்த இதுல வந்து நெறைய இழந்திருக்கிறேன். ஆ அந்த வழியா வந்து எனக்கு டென்ஷனே நான் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய உடம்பு ஃபுல்லா இப்ப வந்து உடம்பு ஃபுல்லா இவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ செஞ்சும் நம்மளுக்கு இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு தோணும். சரிங்களா? சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் பார்த்துருக்கேன் நானு. நம்மள விட்டு போகக்கூடாது, இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்னால முடிஞ்சது ஏதேதோ என்னென்னலாம் பண்ணி பார்ப்பனோ, ஆனா கடைசியில தோத்துருவேன். அந்த இதுல வந்து என்னால ஜெயிக்கிறதுக்கு அந்த இது முடியாது. அவங்க போற பாதையில கரெக்ட்டா இருந்துட்டு போயிருவாங்க. நான் அப்படி நினைக்க மாட்டேன். அப்படி போறப்ப அது வந்து நான் தான் தோல்வி அடைஞ்சு போறேன். இதே மாரி நீங்களும் என்ன செய்றீங்கன்னா, ஒருத்தர் உங்கள விட்டு விலகி போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னா, விட்டுருங்க அத. அது வேண்டாம் உங்களுக்கு. அந்த அந்த இதுக்குள்ள போய் திரும்ப விழுகணும், போகணும் அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம். சரிங்களா? இது எல்லாம் நெறைய YouTubeல சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சத நான் பதிவு பண்றேன். ஒருத்தரோ 2 பேரோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான் அதனால. இந்த மாரி தான் போலான்ட்டு இருக்கிற வீடியோ. கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துக்காட்டா இருக்கலாம். நம்ம வாழ்ந்த இதுக்கு. அதுதான். ஆ ஒரு ஹெல்ப்ன்னு போனீங்கன்னா, எந்த இடத்துலயுமே வந்து ஜென்ஸுங்க செய்ற மாரி ஹெல்ப் உடனே லேடீஸ் யாரும் செய்ய மாட்டாங்க. அதே விதத்துல லேடீஸ் செய்வாங்க ஒரு சில பேரு. ஒரு சில எதிர்பார்ப்புகளோட தான் சில பேர் செய்வாங்க. எதிர்பார்ப்பு இல்லாம யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த எதிர்பார்ப்பு இருக்குது அப்டின்னா, அது நமக்கு கரெக்ட்டா எதிர்பார்ப்பு இருந்தாலும் பரவால்ல. கரெக்ட்டா பண்றாங்களா அப்டின்றது தான் நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது. இல்ல நம்மகிட்ட அந்த காசு, பணம் நம்மகிட்ட வேற ஏதாவது எதிர்பார்க்குறாங்க அப்டின்ட்டா, அந்த இத கொஞ்சம் நம்ம ஒதுக்கிக்கிறது பெஸ்ட்டு. அந்த இதுல போய் மாட்டி, நம்ம டைமையும் இழந்து நம்மளோட மென்டல் அவங்க ஒண்ணொண்ணும் நெனைப்பாங்க. அவங்க அவங்க ஒரு மெத்தட் மைண்ட்ல போவாங்க. நமக்கு ஒரு மைண்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் மனசு வலி தான் குடுக்கும். இது ஒரு புரிதலான ஒரு இத நான் சொல்றேன். புட்டபர்த்தி வந்தும் கூட ரொம்ப நாளா ஒரு இதுல இறங்கி, இறங்கி அவங்களுக்காக ஓடி, ஓடி நான் பார்த்து கூட நீ அ வேண்டாம் அப்படிங்கிறதுல ஒதுக்கி விட்டுரு. அவங்களும் வேண்டான்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க ஒரு மென்டாலிட்டி இருப்பாங்க. பணம், காசு தான் நமக்கு மெயின் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. நான் வந்து நம்மகிட்ட இருக்கட்டும், ஜாலியா இருக்கட்டும், நமக்கு ஒரு அன்பு கிடைக்குமா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாரி போறப்ப, அவங்க விலகுறாங்க, விலகுறாங்கன்னு சொல்லி போட்டு இன்னும் மேலும், மேலும் ஆல்ரெடி குடுத்தே அளந்திருப்போம். திரும்பவும் இன்னும் மேலும், மேலும் கொண்டு, கொண்டு குடுத்து, நம்ம தான் நாசமாயி போகணும் அதுல. அந்த இதுல நான் புரிஞ்சுருக்கிறேன். நான் இப்போன்னு இல்ல. நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி புட்டபர்த்தில வந்தப்பவே நான் ஒரு ஒரு லேடிக்கு வந்து அந்த மாரி நான் பண்ணுனேன். என்ன வேணாலும் வாங்கி குடுத்துட்டு இருப்பேன். ஆ அட்லீஸ்ட் மூஞ்சிக்கு போடுற கிரீம் கூட அவங்க கேட்க மாட்டாங்க. எப்படின்னா, "ஐயோ! இந்த கிரீம் நல்லா இருக்குதே! எங்க கிடைச்சது? எங்க வாங்குன?" அப்படின்னு ஏதோ ஒண்ணு கேட்பாங்க. ஏதாவது பாத்திரம் புதுசா இருந்தா, "இது சூப்பரா இருக்குதே! நல்லா இருக்குதுன்னு" கேட்பாங்க. இந்த மாரி ஒவ்வொன்னும் நடந்திருக்குது. வந்த புதுசுல ஒரு அம்மா வந்து எனக்கு ஒரு தண்ணி காய வைக்க கூட பெரிய பாத்திரம் இல்ல. அப்ப வந்து அவங்க குடுத்துருந்தாங்க. குடுத்துட்டு ஏதோ ஒரு சின்ன இதுல நான் ஒரு 10 பேர் இருக்கப்ப சொன்னாங்க. "பாத்திரம் கூட இல்ல அதுக்கு. ஒண்ணும் இல்ல. அதனால நான் வாங்கி குடுத்துருக்கிறேன்" அப்படி நான் குடுத்துருக்கிறேன். என்னுடைய பாத்திரத்த தான் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வேறவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஒண்ணு அப்பவே நான் வந்து ரூ. 50,000க்கு ஏசி வாங்கி மாட்டியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டே. ஆ 70,000க்கு 75,000க்கு சோனி டிவி வாங்கி மாட்டியிருந்தேன் பெரிய டிவி. இதெல்லாம் வாங்கி மாட்டுறவ அந்த ஆஃப்டர் ஆல் குண்டா ஒரு ரூ. 200 300 இருக்கும். அது கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருந்தேன். சரி இது என்ன சொல்லி குடுத்தாங்கன்னா, எனக்கும் யூஸ் ஆகுறதுல சும்மா தான் இருக்குது. தண்ணி காய வச்சுக்கோ அப்படின்னு குடுத்தாங்க. அந்த மாரி இதுல வந்து லாஸ்ட்ல வந்து அந்த மாரி சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், அந்த டக்குன்னு அப்பவே வந்து வேற ஸ்டீல் குண்டா எடுத்துட்டு, நான் அத கொண்டு திரும்ப அவங்களுக்கு குடுத்துட்டேன். சொல்லி மறுநாளே குடுத்தேன். ஏன் அப்டின்னாங்க. இல்ல வேண்டாம் பரவால்ல. நீங்க இந்த மாரி சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு அது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க வந்து எதுவுமே பேச முடியல. என்ன, அவங்க இப்டி இருப்பாங்களா? அப்டி இருப்பான்னு பேச முடியல. ஆனா அதுக்கப்புறம் வந்து வழிஞ்சு, வழிஞ்சு, வழிஞ்சு பேசுவாங்க. நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். திரும்பவும் ஒரு ஒரு கட்டத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப முடியல. அவங்க ஒரு கடன் வாங்கி அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து மேனேஜ்மென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இதுல வர்ற காசெல்லாம் இவங்க செலவு பண்ணிட்டு கடைசியில ஒரு இடத்துல வந்து நிக்க வச்சு எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ
ஒரு 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 சின்ன வயர் மாட்டுனா கூட அந்த வயருக்கு ரூ. 12,000 போட்டு பில் போட்டு இது பண்ணியிருக்காங்க. காசு எடுத்திருக்காங்க. அதனால அந்த இதுல வந்து நிக்க வச்சு கேட்கறப்ப எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா அப்ப வரைக்கும் நான் பேச மாட்டேன் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து நான் வந்து பேச ஆரம்பிச்சேன். பாவமா இருந்துச்சு. எல்லாரும் திட்டுனாங்களே, ஐயோ! போய் போய் பாவம்ன்ட்டு அன்னைக்கு சாப்பாடு போட்டு, வீட்ல உட்கார வச்சு சொன்னேன் நானு. இந்த மாரிலாம் இப்படி பண்ணாதீங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்கன்னு சொன்னேன். சரி, சரின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆனா அவங்க அத ஃபாலோ பண்ணல. பண்ணல. திரும்பவும் அதே மாரி தான். அந்த கடன் அடைக்கிறதுக்கு வேறவங்கட்ட இன்னும் வேற வேற பக்கம் கடன் வாங்கி இது பண்ணாங்க. ஆனா அடிச்சுருவனாக்கும். அந்த இது வந்து மாற்றம் வரல அவங்ககிட்ட. அதனால திரும்பவும் ட்ரபிள் ஆகி லாஸ்ட்ல வந்து ரொம்ப அன்கண்டிஷன் ஆகி முடியாம போயி இறந்துட்டாங்க. அந்த டென்ஷன்ல ஏகப்பட்ட டென்ஷன்னா ஒரு ரூ. 3,50,000 கடன் ஒரு லேடிக்கு. இதுவும் பசங்க வந்து மாசம் ரூ. 10,000 ரூ. 5,000 போட்டு விடுவாங்க. 2 பசங்களும் ஆப்பிரிக்காவிலயோ எங்கேயோ இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில இருக்காங்க. அனுப்பிச்சு விடுவாங்க. அது அத்தனையும் பத்தாம என்ன ரிச் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அது வாழ்ந்தனால நெறைய கடன் பண்ணிட்டு கடைசியில இறந்துட்டாங்க. அந்த இதுல வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்டின்னா, எவ்வளவு குடுத்தாலும் அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. இந்த வயசுலயும் கூட அந்த மாரி குடுத்து அந்த அம்மாவுக்கு குடுத்து ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கிறேன். ஆனா லாஸ்ட்ல அவங்க உயிர் போனப்ப நான் லாஸ்ட் வரைக்கும் கூடவே போயி, அவங்களுக்கு பணம் தானே ரொம்ப ப்ராப்ளம். என்கிட்ட கையில அவ்வளவு சில்லற இருந்துச்சு அதுல அப்படியே போட்டு விட்டுட்டேன். அவங்க உடம்பு மேல போட்டு விட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் இது எரியுதுல அதுல போட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் போட்டிருந்தேன். மற்றவங்கலாம் சில பேர் வரல. அவங்கள நெறைய யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த அம்மாவே. சமையல் பண்ணி எல்லாத்துக்கும் குடுக்கும். முடியாதவங்களா இருப்பாங்களா, அவங்களுக்கு சமையல் பண்ணி குடுத்தா அது ஒரு அமௌண்ட் வாங்கிக்கு. அப்படி வாங்கியும் கூட அவங்களால பண்ண முடியல. புடவையே இல்ல. நெறைய எடுத்து குடுத்தேன் நானு. அந்த இதுல கொஞ்சம் அடைஞ்சுக்க நீங்களும் தயவு செஞ்சு யாராவது உங்கள விட்டு போறாங்க, கொஞ்சம் பிடிக்காம பேசாம போறாங்கன்னா விட்டுருங்க அப்படியே. அவங்கள திரும்ப திரும்ப வந்து உள்ள இழுத்து பேசி அது பண்ணி, இல்ல நேராவே அவங்ககிட்ட போய் ஏன் நீ சரியா பேச மாட்டேங்கிற? அப்படி இப்படின்னு கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்காது. அவங்க அப்பவே மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு தான் வெளியில சொல்லுவாங்க. அந்த எப்ப விலகி போறாங்களோ டக்குன்னு விட்டுருங்க. சரியா மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.